சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் சாயப்பா கொண்டு வந்திருக்கின்ற செய்தியை கேட்டால் நிச்சயமாக உன்னுடைய மனது நிம்மதி அடையும். அப்பேற்பட்ட ஒரு செய்தியைத்தான் இன்று உனக்கு உன் அப்பா கொண்டு வந்திருக்கின்றேன். இந்த அப்பா உன் முன்னால் வந்து ஒரு செய்தியை சொல்வதற்கு முன்பாக உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்க வேண்டும். ஏதாவது ஒன்றின் காரணமாகத்தான் அப்பா உனக்கு செய்திகளை கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போய் இனிமேல் உனக்கு நல்லது நடக்க வேண்டி வந்திருக்கின்றாய். கால நேரம் உனக்கு கூடி வந்துவிட்டது என்பதைத்தான் உன் அப்பா உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அப்பா நம்மை காத்திடுவார், அப்படி எங்கும் துணை நிற்பார் என்று தான் இந்த கால நேரம் கூடி வருகின்ற வேளையில் அப்பா உனக்காக இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நடத்தி கொடுப்பார் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த வேளையில் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகுந்த கஷ்டத்தை கொடுத்த ஒரு பெண், அதாவது உன்னை பாடாய்படுத்த ஒரு தன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சந்திக்க தயாராகிவிட்டாள். இவளுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துவிட்டது என்பதை உன்னை தேடி வரும். ஆனால் அதை நீ கண்டு கொள்ளக்கூடாது என்று தான் உன் அப்பா சொல்கின்றேன். அனைத்திற்கும் ஒரு காரணம் உண்டு அல்லவா? அது என்னவென்று நான் உனக்கு விளக்கமாக சொல்கின்றேன். என் அன்பு குழந்தையே, செவி கொடுத்து கேள். எத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்த விஷயங்கள், இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த விஷயங்கள் எல்லாமே இணைத்து நினைத்து பார்த்து தேவைப்படுகின்ற அளவிற்கு அதிகமாகவே இருக்கிறது. நீ நினைத்து நினைத்து துன்பப்படுகின்ற அளவிற்கு உனக்கு அதிகமாகவே கஷ்டங்கள் இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, இதையெல்லாமும் நீ விட்டுவிட்டு எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என்ன நடந்துவிட்டது, ஏது நடந்துவிட்டது என்று சொல்லி வருத்தப்படுவதற்கு பதிலாக இனி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை உணர்ந்து நீ சரியாக இருந்துவிட்டால் போதும். நல்லது நடக்கப் போகின்ற நேரம் உனக்கு வந்துவிட்டது என்பதைத்தான் இந்த அப்பா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதாவது, நீ எதிர்பாராத நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கப் போகின்றது என்பதனை நீ உணரத்தான் வேண்டும். இந்த நேரம் நான் உன் முன்னால் வந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் உனக்கு வாழ்க்கையில் உன்னுடைய துணையின் பக்கம் நின்ற ஒரு பெண் கொடுத்த கஷ்டங்கள் உன்னை பாடாய்படுத்தி கொண்டிருக்கின்றது. இத்தனை நாளும் உனக்கு கொடுத்த கஷ்டங்களினாலும், இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்த வேதனைகளாலும் நீ எந்த அளவிற்கு மனமுடைந்து காணப்படுகிறாய் என்பது எனக்கு தெரியும். என் அன்பு குழந்தையே, எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும், எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். என் அன்பு குழந்தையே, இவர்களுக்கு மத்தியில் எல்லாம் எப்படி வாழப் போகின்றோமோ என்கின்ற ஒரு கலக்கமும் உனக்குள் இருக்கின்றது. நாம் எப்படி இதை கடந்து வரப்போகின்றோமோ என்று என் குழந்தை அதிகமாக யோசித்து கொண்டிருக்கின்றது. எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மேலும் மேலும் நன்மைகளை கொடுத்திருந்தாலும் இவர்களால் நீ பட்ட வேதனைகள் அதிகம். எப்படியெல்லாம் இருந்த வாழ்க்கை இப்பொழுது இவர்களிடம் நாம் இது போன்ற வார்த்தைகளை கேட்க வேண்டிய நிலைக்கு வந்துவிட்டோமோ என்று சொல்லி நீ மனமுடைந்து காணப்படுகின்றாய். இவர்கள் உன்னை விட்டு தள்ளி சென்றாலும் இவர்கள் பேசிய வார்த்தைகளும் இவர்கள் நடந்து கொண்ட விதமும் உனக்கு இன்னமும் மனதில் இருந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய கண்ணீர் துளிகளை நான் அறிவேன். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்பதையும் நான் அறிவேன். உன்னுடைய வாழ்க்கை துணையின் உறவில் இருக்கின்ற ஒரு பெண் உன்னை இந்த அளவிற்கு வேதனைப்படுத்தியிருக்கிறாள் என்றால் நிச்சயமாக இதனை நாம் உடனடியாக தீர்த்துவிட வேண்டும் என்று தான் இந்த அப்பா இன்று உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். உன் வாழ்க்கை துணையின் உறவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண், அந்த குடும்பத்தை சார்ந்த பெண் உன் மனதை காயப்படுத்தியதற்கெல்லாம் சேர்த்து வைத்து அவளுக்கு தண்டனை கிடைக்கப் போகின்றது. காயப்படுத்தியது என்றால் சாதாரணமான காரியம் அல்ல. கனவிலும் எதிர்பார்க்காத காரியத்தை அவர்கள் செய்து விட்டார்கள். இப்படி கூட நடக்குமா என்று நினைத்து வருத்தப்படுகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுத்து விட்டது. எப்பொழுதும் போல நீயாக இருக்க நினைத்தாலும் நீ இவர்களின் தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் உன் மீது அவர்கள் காட்டுகின்ற ஒவ்வொரு நடவடிக்கைகளும் உனக்கு மிகுந்த வேதனையை கொடுத்து கொண்டிருக்கின்றது.
இந்த நிலையை மாற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீ உறுதியாக இருந்து செய்த விஷயங்கள் எத்தனையாக இருந்தாலும் அவை எல்லாவற்றிற்குமே சேர்த்து வைத்து உன் அப்பா இன்று உனக்கு பதிலை தருகின்றேன். எல்லா நிலையிலும் துன்பங்களையே பார்த்திராதது என் குழந்தை. என் குழந்தையே, நான் இவர்களின் கையில் ஒப்படைக்கும் பொழுது நான் கேட்டுக்கொண்டதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். அது என்னவென்றால், என்ன நடந்தாலும் எது வந்தாலும் ஒருபொழுதும் இவர்களின் மனதை நோகடித்து விடக்கூடாது என்பதுதான். ஆனால் நான் சொன்னதுக்கு மாறாக எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. அவர்களை மேலும் மேலும் காயப்படுத்தி மேலும் மேலும் கஷ்டப்படுத்தியும் கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, இன்னமும் பல விஷயங்கள் யோசிக்கின்றாய். இன்னமும் பல விஷயங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. நீ யோசிக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு மிகுந்த வேதனையை கொடுக்கத்தான் செய்கின்றது. உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு, உன்னோடு இந்த அப்பா தரக்கூடிய இந்த வார்த்தைகளை நீ என்னவென்று புரிந்து கொண்டு அதன் பிறகு எந்த ஒரு முடிவையும் எடுக்கலாம். இந்த பெண் உன்னை பாடாய்படுத்தி மட்டுமல்லாமல் மனதளவில் உனக்கு பாதிப்பினை ஏற்படுத்தியிருக்கின்றாள். என் குழந்தை, மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கி வைத்திருக்கின்றாய். இப்பேற்பட்ட இந்த பெண்ணுக்கு எப்பொழுது உன்னுடைய துணை தேவையில்லை, உன்னுடைய உதவி தேவையில்லை என்று உன்னை இத்தனை காயப்படுத்தினாலோ இப்பொழுது அதுவெல்லாம் மாறப்போகின்றது. உன்னுடைய துணை இப்பொழுது அவளுக்கு தேவை அதிகமாக தேவைப்படுகின்றது. அவளுக்கு மிகப்பெரிய உடலில் ஒரு நோய் ஏற்பட அதிகமாக வாய்ப்பிருக்கிறது. இந்த நோய் அவளின் உடலில் ஏற்படுகின்ற நேரம் நிச்சயமாக அவளுக்கு ஆதரவுக்கும் யாரும் இருக்க போவது கிடையாது. அந்த நேரம்தான் உன்னுடைய உதவி தேவைப்படும் இருக்கிறது. ஆனால் எதற்காக நீ திரும்பி பார்க்க கூடாது? இந்த செய்தி உன்னை வந்து சேரும்பொழுது நீ கண்டு கொள்ளக்கூடாது என்று உன் அப்பா சொல்கின்றேன், தெரியுமா? ஏற்கனவே ஒரு முறை இவர்களுக்காக நீ நின்றிருந்தாய். ஏற்கனவே ஒரு முறை இவர்களுக்காக நீ உன்னுடைய அத்தனை விஷயங்களையும் விட்டுவிட்டு, அத்தனை மன வருத்தங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு, நீ இவர்களின் உடலை தேற்றி அவர்கள் உனக்கு கொடுத்த பரிசு அவமானம். வேண்டுமென்றே மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்துவதும் சோதனைக்கு ஆளாக்கப்படுத்துவதுமாகத்தான் இருந்து கொண்டிருந்தார்கள். எதற்குமே பலனில்லை என்று தான் அவர்கள் நடந்து கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கும்பொழுது இதையெல்லாம் தாண்டி இனிமேல் என்ன நடக்க வேண்டும் என்பதனை உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதை புரிந்து கொண்டால் அதுவே போதும். எல்லா நன்மைகளையும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லிக் கொடுக்க வந்துவிட்டது. இவர்களின் நிலை என்ன? இவர்கள் எப்பேற்பட்டவர்கள்? எவ்வளவுதான் செய்தாலும் இவர்களுக்கு அதனால் எந்த நன்றியும் இருக்கப் போவது இல்லை என்பதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொண்டாய் அல்லவா? அதனால் இன்று உன் அப்பா உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டாய். ஆனால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் என்னவென்று உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். நான் இருந்து உனக்கு தருவது என்னவென்று நிச்சயமாக உன்னால் உணர முடியும். என் சாயப்பா என்ன சொல்ல வருகிறேன் என்று உனக்கு புரிகின்றதா? இவளை பற்றி எந்த செய்தி வந்தாலும் அதை நீ கண்டு கொள்ளாதே என்று தான் சொல்கின்றேன். உனக்கு பல இன்னல்களையும் துரோகங்களையும் வாழ்க்கையில் மிகுந்த கஷ்டங்களையும் கொடுத்த பிறகும் அவர்களுக்காக இறங்கி நின்று செய்த என் குழந்தை இத்தனை அவமானப்படுத்தி இவளுக்கு இனி வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அங்கு ஒருபோதும் போய் நிற்கக்கூடாது என்று தான் உன் அப்பா சொல்கின்றேன். வருவதை அவளே எதிர்கொள்ளட்டும். என்ன நடந்தாலும் அது தனக்குத்தான் என்பதனை புரிந்து கொள். என் அன்பு குழந்தையே, இனி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களே இல்லை என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் உன்னை தேடி வருகின்ற எல்லா நன்மைகளையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று உன்னால் நிச்சயமாக சரியாக ஏற்றுக்கொள்ள முடியும். நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்ததாக இருக்கட்டும். இனி உன்னை நெருங்க இவள் பயப்பட வேண்டும். நம் வாழ்க்கையில் நமக்கு யாருமே இல்லை என்கின்ற உணர்வு அவனுக்கு கொடுக்க வேண்டும். காலம் முழுவதும் நாம் இப்படித்தான் தனித்துத்தான் இருக்க வேண்டுமா என்கின்ற பயம் அவளுக்கு வர வேண்டும். அதிலும் திருந்தவில்லை என்றால் நீ இவர்களின் பக்கம் திரும்ப வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் கிடையாது. அப்பா சொன்ன வார்த்தையில் இருக்கின்ற அர்த்தங்கள் உண்மையாகவே தன் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு பெண்ணால் காயப்பட்ட அத்தனை பேருக்கும் புரியும். உன் சாயப்பா உனக்காக என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று. ஆகையால் நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே. உன்னுடைய உறவாக
நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலை கொள்கின்றாய்? உன்னுடைய உறவு உனக்கு செய்த அனைத்து தீமைகளையும் முறியடித்துவிட்டு, உனக்காக எல்லாம் நல்லது செய்கின்ற ஒரு உறவை உனக்கு நான் அனுப்பி வைக்கின்றேன். இந்த அப்பா உன் வாழ்க்கை நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய விஷயம் நடத்த உள்ளேன். அதில் உனக்கு சந்தோஷம் மட்டுமே நிலைக்கும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.